ரஜினிகாந்த் சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்காக ஏடிஎம்கேவோட சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு ஏடிஎம்கே படுமோசமா தோத்தாங்க. ஜெயலலிதா அவங்க நின்ன தொகுதியிலே தோத்தாங்க. ஏன்னா 1991 இருந்து 96 வரை ஏடிஎம்கேவோட ஆட்சி மேல ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள், கட்ட பஞ்சாயத்து குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு. குறிப்பா சசிகலா மேல. அப்புறம் ஜெயலலிதாவோட வளர்ப்பு மகனுக்காக பண்ண ஆடம்பர கல்யாணம் அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துருச்சு. இதை பார்த்துட்டு இருந்த ரஜினி, கடவுளே வந்தாலும் தமிழ்நாட்டை அடுத்த டைம் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தா காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாரு. அவ்வளவுதான், ஏடிஎம்கே டோட்டல் வாஷ் அவுட் ஆயிருச்சு. வெறும் 4 தொகுதி தான் ஜெயிச்சாங்க. டிஎம்கே மெஜாரிட்டியில் ஆட்சிக்கு வந்தாங்க. பீக் பவர்ல இருந்து ஜெயலலிதாவுக்கு ஆப்போசிட்டா பேசுற மாதிரியே அஜித்தும் கம்பல் பண்ணி கூப்பிடாதீங்கன்னு இன்டைரக்டா கலைஞர் முன்னாடியே சொன்னாரு. அது எவ்வளவு ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி ஷாலினியோட ஃபேஸை பார்க்கும் போதே தெரியும். அப்ப சூப்பர் ஸ்டார் எழுந்திருச்சுன்னு கை தட்டி அப்புறம் கலைஞர் வீட்டுக்கு அஜித்தை கூட்டிட்டு போய் காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷனுக்கும் டிஎம்கே அஜித்தை கூப்பிடல. பீக்ல இருந்த ஜெயலலிதாவையும் கலைஞரையும் எதிர்த்து பேசிய நடிகர்கள் இவங்க 2 பேர் மட்டும்தான்.